Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 419 part 1. ஓபன் பண்ணா லூஃபியும் போவாவும் போயிட்டு இருக்க அந்த மெரைன் கப்பலை காட்டுறாங்க. அங்க போவா அந்த மெரைன் ஆளுகிட்ட கத்துன்னு கத்திட்டு இருப்பான். அப்படி கத்துனா கூட பரவாயில்லையே, எத்தனை டைம் சொல்றது உங்களுக்கு அறிவில்லையான்னு சொல்லி ஒருத்தனை ஓங்கிட்டு ஒரே மிதி சாப்பாட்டு தட்டோட திருச்சடிச்சு போய் விழுவான். என்ன மேட்டர்னா அவளுக்கு ஒரு நேரத்துக்கு 100 கிலோக்கு சாப்பாடு வேணுமாமா, அதுக்கு கம்மியா மட்டும் கொண்டு வந்தீங்க உங்க எல்லாத்தையுமே நான் கல்லாக்கிடுவேன்னு சொல்லி மிரட்டுவான். ஓகே பிரின்சஸ் அப்படியே பண்றோம்னு சொல்லிட்டு சாப்பாடை கொண்டு வந்து கொடுத்துருவானுங்க. இங்க இவ அட்டூழியம் தாங்க முடியல. லூஃபியை எப்படியாச்சும் கூல் பண்றதுக்கு சாப்பாடு ஊட்டி விடலாமா, அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமான்னு பயங்கரமா கற்பனை பண்ணி வெக்கப்பட்டுட்டே இருப்பாளே தவிர மத்தபடி வேற எதுவும் பண்ண மாட்டான். அங்க லூஃபி சோறு கிடைச்சா போதுங்கிற மாதிரி தின்னு தீத்துக்கிட்டு இருப்பான். என்னன்னா அவனுக்கு அந்த மீட் ரொம்ப பிடிச்சிருக்குது. அவகிட்டே அந்த முக்குல உட்காந்து ஏன் முணங்கிட்டு இருக்க, வந்து சாப்பிடுன்னு சொல்லி கூப்பிட்டா வர்றேன் ஓகே நல்லது சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா நெளிவா. அம்பிட்டு வைக்கும். அந்த டைம் ஐயோ கர்டன்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கே, உள்ள என்ன நடக்குதுன்னு ஒண்ணு தெரியலையேன்னு சொல்லி வெளியில இருந்து சவுண்டு. என்னன்னா மெரைன் ஆளுங்க இருக்கானுங்கல்ல, அவனுங்க போவாவை நைஸா பாக்குறதுக்காண்டி வந்திருக்கானுங்க. எப்போ அந்த கதவுல கண்ணாடி இருக்கும்ல அது வழியா பாத்துலான்ட்டு வந்து எட்டி பாப்பானுங்க. அந்த சத்தம் போவாக்கு கேட்டுரும். உடனே டோரை திறந்துகிட்டு வெளியில வந்துருவாளா. அவளை பார்த்த உடனே அவனுக்கு அம்பிட்டு ஹாப்பி. ஆனா அடுத்த செகண்டே லவ் பீமை யூஸ் பண்ணி அவனுங்களை கல்லா மாத்திடுவா. பஞ்சாயத்து ஓவரா. லூஃபி என்ன ஆச்சுன்னு கேப்பான். ஒண்ணு கவலைப்படாத லூஃபி, வெளியில பேட்மேன சுட 2 எலிங்க வந்துச்சு, அதான் அவங்களுக்கு பாடம் கத்து கொடுத்தேன்பா. அப்படியா சரி ரைட்டு அவன் பாட்டுக்கு சாப்பிடுவான். இங்க வெளியில அந்த 2 பேரும் கல்லா இருக்கானுங்கல்ல, அவனுல பார்த்தா மத்த மெரைன் ஆளுகெல்லாம் மிரண்டு போயிருவானுங்க. அதாவது அவ ரூம் பக்கம் வந்து எட்டி பார்க்க வந்தா நமக்கு இதான் நிலைமைன்னு அவ வார்னிங் கொடுக்குறாடான்னு எல்லாத்துக்கும் பீதி ஆயிரும். உள்ள பார்த்தா லூஃபி தட்டு தட்டா தின்னுட்டு ஜாலியா படுத்திருப்பான். போவா அவனை பார்த்து லூசு தரமா சிரிச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா அவனுக்கு இப்போதைக்கு அவங்க அண்ணனை நினைச்சு பயங்கரமான கவலை. ஏன்னா அந்த பேப்பர் கொஞ்சம் கொஞ்சமா கறியிட்டே போகுது. அப்படியே கட் பண்ணா சில நாட்களுக்கு முன்பு சவுத் ப்ளூல ஒரு ஐலாண்ட காட்டுறாங்க. பயங்கர இருட்டா இருக்குது, சின்ன வெளிச்சம் கூட இல்ல. அங்கதான் நம்ம சாப்பர் வந்து விழுந்திருக்கான். அவனுக்கு சுத்தமா எனர்ஜி இல்லங்கிறதுனால அங்கிட்ட எங்கிட்ட அப்படியே தள்ளாடிட்டு கடைசியா என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் யோசிச்சு பார்ப்பான். சாப்பர் ஒண்ணும் மத்தவங்க மாதிரி தெளிவா யோசிக்க மாட்டானே. ஒருவேளை அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம ஆளுங்க எல்லாத்தையுமே கொன்னுட்டாயிலான்னு சொல்லி நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருவான். அவனால அதை ஏத்துக்கவும் முடியல. கண்டிப்பா அவங்க எல்லாரும் இங்கதான் எங்கேயாச்சும் இருக்கணும்னு சொல்லி எல்லாம் எங்க இருக்கீங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி கத்திட்டு கிடப்பான். அவனுக்கு உடனே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவன் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி இல்யூஷன் வரும். உடனே கதறி அழுவான். ஐயோ எல்லாம் எங்க போனீங்கன்னு. அப்படி கண்டபடி அழுததுனால பய டயர்டாயி அங்கேயே மயங்கிடுவான். அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்க்கும்போது சுல்லுன்னு வெயில் அடிக்கும். ஏதோ பயங்கரமான 2 கண்கள் சாப்பரை ஊத்து பாத்துக்கிட்டு இருக்கும். இங்க சாப்பரை அது தெரியாம தூக்கத்துல அப்படியான்னு புறந்து அவன் பாட்டுக்கு புலம்பிக்கிட்டு இருப்பான். நான் ஒன்னும் பயப்படல, நான் எவ்வளவு பெரிய தைரியசாலி தெரியுமா அப்படி இப்படின்னு. அப்ப ஏதோ ஒண்ணு வாயில அப்படியே குத்திட்டு போகுமா. லூஃபி செஞ்சு சும்மா இருக்கடாமா, அடுத்த டைம் வந்து குத்தும்போது உசோப்பு இதுவா வேலை தானே, எந்திரிச்சு வந்தேன்னா செவனிய பேத்து போடுவேன்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையா கண்ண திறந்து பாப்பான். பார்த்தா பெரிய சைஸ்ல பயங்கரமா 2 பறவைங்க. என்னங்கடா இதா தண்ணி இருக்குது, இதுங்க என்ன நீ சாப்பிட போதான்னு சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவான். அவனால மூவ் பண்ண முடியல. என்னன்னா அவன் பாடியில இப்ப சுத்தமா எனர்ஜி இல்ல. சரி ஏதாச்சும் பண்ணுவோன்னு சொல்லி அப்படியே நெளிஞ்சு அங்க இருந்து நைஸா மூவ் பண்ணி போவான். உடனே அந்த பறவை என்ன பண்ணும், அப்படியே உருட்டி விடுமா. நம்ம பையில அப்படியே உருண்டு அந்த கூட்டுல இருந்து கீழே விழ போவான். ஆனா அப்பவுமே விடாம அலேக்க அவனை புடிச்சு தூக்கும். ஐயோ விடுன்னு சொல்லி கத்திட்டு அதுக்கப்புறம் தான் சுத்தி முத்தி பாப்பான். பார்த்தா அது ஒத்த மரம் இருக்கிற ஒரு ஐலாண்டு. என்னடா நடக்குது இங்க, நான் என்ன கனவுல இருக்கனா, தயவு செஞ்சு இதை கனவுன்னு மட்டும் சொல்லிருக்கடான்னு சொல்லி தொண்டைகளையே கத்தி கதறிட்டு கிடப்பான். அந்த பறவை மறுபடியும் நம்மால கூட்டுல தூக்கி போடுமா. இன்னொரு பறவை இருந்துச்சு, அது ஒரு இடி இடிக்கும். எப்படியே மாத்தி 2 பறவையும் இடிச்சு அவனை ஒரு பொம்மை மாதிரி வச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆச்சு உருட்டி விளையாண்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் கேட்ச் அண்ட் கேட்ச் விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல எங்க போது சாப்பர் பவுன்ஸ் ஆகி மேல இருந்து கீழே விழுந்துருவான். அப்படி விழுந்தவன் அந்த மரத்துக்கு அடியில போய் விழுவான். பார்த்தா அங்கதான் பெரிய காடே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது ஒத்த மரம் தான், ஆனா சின்ன மரம் கிடையாது, பெரிய மரம். கீழே ஒரு பெரிய காடே இருக்குது. கீழே போய் பேண்ட் விழுந்தவன் நல்ல வேலை தப்புச்சண்டா சாமின்னு சொல்லிட்டு ஒரு குச்சை எடுத்துக்கிட்டு அப்படியே நோண்டி பொறுமையா நடப்பான். யாராச்சும் ஹெல்ப்புக்கு இருக்காயிலான்னு பார்த்தா ஒருத்தரையுமே காணுமே. எல்லாம் எங்க போனீங்கன்னு சொல்லி தொண்டையிலேயே கத்தி பார்ப்பான். யாருமே ரெஸ்பாண்ட் பண்ண மாதிரி இல்ல. அப்பவே தெரிஞ்சு போச்சு இந்த ஐலாண்ட்ல இவன் மட்டும்தான் இருக்கான்னு. பயலுக்கு ரொம்பவும் தாகமாவும் இருக்குது, பசிக்கவும் செய்யுது. இந்நேரத்துக்கு லூஃபியும் மத்தவங்களும் மட்டும் இங்க இருந்திருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு விருந்தே வச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இப்பதான் யாருமே இல்லையே, எல்லாம் எங்க போனீங்கன்னு அப்படியே தேம்பி அழுவான். அதுக்கப்புறம் தான் ரெய்லி கொடுத்த அந்த விவரு கார்டு ஞாபகத்துக்கு வரும். அந்த கார்டை யூஸ் பண்ணி தான் அவன் எங்க இருக்கானோ அங்க போயிடலாமே. இவன் இங்க உயிரோட இருக்கான்னா கண்டிப்பா மத்தவங்களும் உயிரோட தான் இருப்பாங்க. அவங்கள யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியாது. சோ எப்படியும் அவங்க எல்லாருமே ரெய்லி கிட்ட வந்து சேர்ந்துருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படின்னா நம்மளும் அங்க போனாதான் மத்தவங்க எல்லாத்தையும் மீட் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி நேரத்துல கிவ் அப் பண்ணிட்டு உட்கார கூடாது. எவ்வளவு சாப்பிட முடியுமோ சாப்பிட்டு பாடியில எனர்ஜி ஏத்தி அங்க போறதுக்கு ரெடி ஆகணும் அப்படின்ட்டு கையில கிடைக்கிற பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பான். பழம் மட்டுமே சாப்பிட்டா போதாது,
பத்தாது இல்ல, கொஞ்சம் கறி சாப்பிட்டாதான் கரெக்டா இருக்கும்னு ஒரு வாந்தான பிடிச்சி சாப்பிடறதுக்கு ரெடியா வச்சிருப்பான். அந்த டைம் திடீர்னு பெரிய சைஸ்ல மலமாடு மாதிரி ஒரு காட்டுவாசி சாப்பருக்கு பின்னாடி வந்து ஓங்கி அவன் அசந்த நேரத்துல ஒரே அடி. அப்படியே கட் பண்ண அடுத்த செகண்ட் அப்படியே சாப்பர் கண்ண திறக்கிறான். ரொம்பவும் ஹீட்டா இருக்குது. எந்த நாய்டா நீ அடிச்சது? அடிச்சுட்டு ஹாட் பாத்து காடா போட்டிருக்கீங்க, வந்தேன்னா பல்லுகள் எல்லாம் தட்டி போடுவேன்பா. பார்த்தா கீழே தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இவனை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அது மட்டுமா அந்த காட்டுவாசி கூட்டம் மொத்தமுமே அவனை சுத்தி ஆடிட்டு இருப்பாங்க. ஒரு குரூப் வேக வைக்கிறக்கான காய்கறி எல்லாத்தையும் வெட்டிட்டு இருப்பாங்க. மொத்தத்துல சாப்பரை சாப்பிட போறானுங்க. இதுல வேற இவன் ரொம்பவும் அரிய வகை ரக்கூனாமா. எங்கேயும் கிடைக்காத ஒருத்தனை நான் புடிச்சு கொண்டு வந்திருக்கேன். கூடவே கொஞ்சம் பேர்ட்ஸையும் சிக்கனையும் சேர்த்து போட்டோம்னா நல்லா இருக்குமே டிஸ்கஷன். இப்போதைக்கு ரக்கூன் தானே கிடைச்சிருக்கு, பொழந்து கட்டிடலாம் பானீங்களா? அவங்க கத்திட்டு இருப்பான், டே நான் ரக்கூன் இல்லடா ரெயின்டியர்னு. இந்த டைம்ல கரெக்ஷன் ரொம்பவும் முக்கியம். அதுக்காக அவனுக்கு பெருசா ரியாக்ஷன்லாம் மாத்தல. ஓ ரெயின்டியரா, சரிப்பா ரெயின்டியரை நல்லா குதிக்க வச்சு சாப்பிடுவோம் பானுங்க. அதுக்கப்புறம் தான் இன்னொரு விஷயத்த நோட் பண்ணுவானுங்க, சாப்பர் பேசுறான்னு. அப்போ ஒரு 3 பேர் பதறி அடிச்சு வருவானுங்க. என்னன்னா மரத்துல இருந்த பெரிய சைஸ் பேர்ட்ஸுங்க இவங்களை அட்டாக் பண்ண பாஞ்சு வருதுங்க. ஐயோ அதுங்க வந்தா நம்மள தூக்கிட்டு போயிடும்னு சொல்லிட்டு ஒரு குரூப் அட்டாக் பண்ண போகும், ஒரு குரூப் ஒளிஞ்சுக்க போகும். அட்டாக் பண்ண வந்த குரூப் எல்லாத்தையுமே அடிச்சு தெரிய விட்டுட்டு இருக்கும். அதை பார்க்கும்போது தான் சாப்பருக்கே புரியுது அந்த பேர்ட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. அந்த டைம் என்ன ஆகும், இவனை கட்டி தொங்க போட்டிருந்தாங்களே ஒரு கயிறு, அதை அந்து போச்சு. அப்படியே பிச்சுக்கிட்டு கீழே குதிக்க குதிக்க குதிச்சுக்கிட்டு இருக்க குழம்புக்குள்ள விழ போவான். விழுந்தான்னா மொத்தமா வெந்துருவானே. சோ பாடிய பெரிய சைஸுக்கு மாத்தி அந்த பாத்திரத்து மேல லேண்ட் ஆகி தப்பிச்சிருவான். ஆனா என்ன பாத்திரம் சூடா இருக்கும்ல, சூடு தாங்க முடியாம கீழே விழுந்து ஐயோ ஆத்தாடின்னு அங்க எங்கன்னு உருண்டு கதறிட்டு இருப்பான். அந்த பேர்ட்ஸுங்க சாப்பரை ஒரு விளையாட்டு பொம்மையா ட்ரீட் பண்ணுதுங்க. இவனுங்க நல்லா சுட சுட கொதிக்க வச்சு குழம்பு வச்சு திங்கலான்னு பாக்குறானுங்க. என்னடா ஐலாண்ட் இது, இப்படி வந்து மாட்டிட்டேனேன்னு கதறுன்னு கதறுவான். ஆக்சுவலா இது ஒரு ட்ரெஷர் ஐலாண்ட் ஆமா. இங்க தான் சுப்ரீம் பேர்ட்ஸ் எல்லாமே இருக்குதுங்க. சொல்ல போனா இது ஒரு பேர்டி கிங்டம். சாப்பரோட விதி இங்க வந்து மாட்டிட்டான். இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு அந்த ஐலாண்ட்ல கடந்து சாப்பர் தொண்டைகிளிய கத்துறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.